ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து கிட்ல ரொம்ப முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து பெருசாக வேறு எதுவுமே இல்லை. ஆஸ் அ டெவாப்ஸ் அண்ட் ஏடபிள்யூஎஸ் கிளவுட் இன்ஜினியருக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான கிட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கமெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும், லைக் கிட் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் அந்த இங்கே நான் நான் என்னோட விண்டோஸில் ஆல்ரெடி கிட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த பேத்தில் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா கிட் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் ஆக்சுவலாக 2 இருக்குது. நம்ம இப்போ வந்து இப்போ நான் வந்து லோக்கல் சிஸ்டம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இஃப் சப்போஸ் நம்ம வந்து ஒரு சர்வரில் நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரை வந்து மல்டிபிள் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு சர்வரை வந்து ஒரே ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே சர்வரை வந்து மல்டிபிள் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன் தட் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட் கான்ஃபிக் யூஸரோட நேம் அப்புறம் கிட் கான்ஃபிக் இமெயில் அட்ரஸ் போட்டு அந்த யூஸரோட இமெயில் அட்ரஸ் போடணும். இப்படி போட்டிங்கன்னா லைக் மல்டிபிள் யூசர்ஸ் கேன் லாகின் இன் a சிங்கிள் சர்வர். இதுவே நீங்கள் வந்து கிட் கான்ஃபிக் குளோபல் யூசர் நேம் போட்டிங்கன்னா ஒரு சர்வரை ஒரே யூஸர் யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், லைக் குளோபல் யூஸருக்கும் நார்மல் யூஸருக்கும். இப்போ நம்ம நார்மல் யூஸரை வச்சு நம்ம முதல்ல கான்ஃபிக் பண்ண போகிறோம். Not in your Git directory. Okay. Git config -l னு போட்டீங்கன்னா இங்கே நீங்க பார்க்கலாம், நம்ம ஆட் பண்ண யூசர் நேமும் இமெயில் அட்ரஸும் ஆட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கமெண்ட். கிட் config.lன்னு போட்டிங்கன்னா நம்மளோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே காட்டும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இந்த ஃபோல்டரில் இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த ஃபைலுமே இல்லை. இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். index.html ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, பிஃபோர் தட் நான் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று மேக் பண்ணலாம். ஏன்னா நம்ம மல்டிபிள் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ நான் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து மூவ் ஆன் ஆகிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன் யூஸிங் கமாண்ட் bi index.html. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து சும்மா நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஹலோ வெல்கம் டு மை டெமோ ப்ராஜெக்ட் ஹோப் சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிளாக நம்மளே ஒரு இந்த மாதிரி ரியல் டைமில் இருக்காது, பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் கோடிங்காக இருக்கும். இது நம்ம ஜஸ்ட் ஒரு லேர்னிங்காக. ஸோ நான் இங்கே ஒரு கோட் அடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் போய் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு index.html ஒரு ஃபைல் இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, இது வந்து நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி, நம்ம லோக்கல் சிஸ்டமில் லோக்கல் டைரக்டரி ஒர்க்கிங் டைரக்டரி இது. இப்போ இதுலேருந்து நம்ம வந்து ரிமோட் டைரக்டரி எடுத்துகிட்டு போகணும். அதுதான் லைக் பிஃபோர் தட் இதான் என்னோட GitHub ரெபாசிட்டரி. உங்ககிட்ட கிட் ஆர்கிடெக்சர் காட்டினா இதுதான் கிட்டோட ஆர்கிடெக்சர் என்ன இருக்குன்னா, லைக் ஒர்க்கிங் டைரக்டரி இருந்தது நம்ம இப்போ லோக்கலில் நம்ம கிரியேட் பண்ணது. நம்ம இங்கேருந்து முதல்ல கோட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போகணும். ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போகிறதுக்கான கமாண்ட் git add. ஸோ ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி கொண்டு போகணும். அதுக்கான கமாண்ட்
git commit ஃப்ரம் லோக்கல் ரெபாசிட்டரியிலேருந்து நம்ம ரிமோட் ரெபாசிட்டரியாக இருக்கிற நம்ம கிட்டப்புக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு கமெண்ட் வந்து git push. நம்ம இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு git add யூஸ் பண்ணி நம்ம ஒர்க்கிங் டைரக்டரியிலேருந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ git add கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக நான் git add கொடுத்தேன்னா ஸோ உங்களுக்கு வந்து இது காட்டுறேன். நம்ம அடுத்த கமெண்ட் வந்து git addன்னு போட்டு டாட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபைலுமே ஆட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் அந்த ஃபைல் நேமை மட்டும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். git addன்னு போட்டு அந்த ஃபைலோட நேம், இல்லைனா git add allன்னு கொடுத்தாலும் எல்லா ஃபைலுமே ஆட் ஆகும். பட் ரெக்கமெண்டட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக ஆட் பண்ணணும். git addன்னு போட்டு ஃபைல் நேம் ஆட் பண்ணணும். பட் இப்போ என்னென்னா நம்ம இப்போ git addன்னு போட்டு இந்த ஃபைல் நேம் போட்டால் நமக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணும். என்னென்னா நாட் a git repository. .git இங்கே இல்லைன்னு சொல்லுது. .gitனா என்னன்னா நம்ம ட்ராக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட் git initன்னு சொல்லுவாங்க. git init இது போட்டிங்கன்னா நம்ம ரெபாசிட்டரிக்கு பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரிக்கு வந்து கிட்டோட ட்ராக்கிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் தான் இருக்கும் git initல. நான் git initன்னு கொடுத்தோன்னே initializing empty git repository ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா git addன்னு போட்டு index.html போடுவேன். ஓகே, ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன போடுவோம், லைக் git statusன்னு போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இங்கே no commit yet, எந்த ஒரு ஃபைலுமே இன்னும் கமிட் ஆகலை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா untracked லைக் unstaged இருக்கு index.html. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து இது வந்து லோக்கல் ரெபாசிட்டரி கொண்டு போகிறதுக்கான கமெண்ட் git commit. ஓகே, அதுதான் நம்ம போட்டிருக்கோம் இங்கே git commit. அதுக்கு நம்ம ஒரு மெசேஜ் ஆட் பண்ணணும். கமிட்க்கு என்ன மெசேஜ் ஆட் பண்ணலாம், this is my first commit. சும்மா இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இங்கே ப்ராப்பராக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெபாசிட்டரிக்கு போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நம்ம கோடை புஷ் பண்ணணும். அப்படி புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து ரிமோட் ரெபாசிட்டரியை வந்து செட்டப் பண்ணணும். ஸோ இதான் என்னோட GitHub. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே போய்ட்டு உங்கள் ரெபாசிட்டரிக்குள்ளே போயிடுங்க. இங்கே போய்ட்டு புதுசாக ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணலாம். git test எடுத்துட்டு create repository. ஸோ இங்கே பார்க்கலாம், இப்போ எனக்கு ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் ஆகிடுச்சு. இதான் ரெபாசிட்டரியோட URL. ஸோ நம்ம யூஸ் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். லைக் நம்ம git init பண்ணிட்டு git commit பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரான்ச், எந்த பிரான்ச்சில் நம்ம வந்து இப்போ நம்ம போட போகிறோம்னு தெரிய போகுது நமக்கு. இப்போ நம்ம கரண்ட்டாக எந்த பிரான்ச்சில் இருக்கோம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பிஃபோர் த லைக் இப்போ git பிரான்ச்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டும் மெயின் பிரான்ச். ஸோ இதுதான் கமெண்ட். git பிரான்ச்னு போட்டிங்கன்னா நம்ம எந்த பிரான்ச்சில் இருக்கோம்னு காட்டும், நம்ம மெயின் பிரான்ச்சில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். என்ன கமெண்ட்னா git remote. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூஆர்எலுக்கு ஒரு வேரியபிள் செட் பண்ண போகிறோம். நம்ம எல்லாவற்றையும் இந்த யூஆர்எல்லே கால் பண்ண அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நம்ம ஒரு வேரியபிள் செட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆரிஜின்னு ஒரு வேரியபிள் செட் பண்ண போகிறோம். இது நம்ம என்ன வேணால் செட் பண்ணலாம். ஓகே, இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ git remote vன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆரிஜின்னு கால் பண்ணாவே உங்களால் இந்த யூஆர்எல் வந்து புஷ்ஷும் பண்ணலாம், ஃபெச்சும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கோடை வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஆரிஜின் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு வேரியபிள் செட் பண்ணியாச்சு. இப்போ செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம ரெபாசிட்டரியில் புஷ் பண்ண போகிறோம். புஷ் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா git push origin main
கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து GitHubக்கு புஷ் ஆயிடுச்சு. ஓகே, அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெபாசிட்டரியில் போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நம்ம புஷ் பண்ண ஃபைல் நமக்கு இங்கே வந்திருக்கும். Hello, welcome to my demo project. Hope you are doing. இங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரே ஒரு கமிட் தான் வந்திருக்கு. This is my first commit. ஸோ இப்படி தான் நம்ம லோக்கல் ரெபாசிட்டரிலேருந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நம்ம கோடை வந்து புஷ் பண்ணணும். தென் புஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்கு வந்து git log -1line போட்டிங்கன்னா நம்ம பண்ண கமிட் இந்த இடத்துல காட்டும். இதுதான் நம்ம பண்ண கமிட்டுக்கான கமிட் ஐடி. அப்புறம் இது நம்மளோட கமிட் நேம், என்ன நேம் நம்ம கமிட் பண்ணியிருக்கோம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா git log பார்த்தாச்சு, git commit பார்த்தாச்சு. நான் git show commit id. இது எதுக்குன்னா நம்ம பண்ண கமிட்டை பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை காட்டும். ஸோ git showன்னு போட்டு நம்ம இந்த கமிட் ஐடியை போட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த 2 லைன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். index.html போட்டுட்டு இந்த 2 லைன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னு காட்டுது. ஸோ டீட்டெயிலாக யார் ஆட் பண்ணா, எந்த ஆத்தர் ஆட் பண்ணாங்க, எந்த டைமில் ஆட் பண்ணாங்க, என்ன கமிட் பண்ணியிருக்காங்க, எந்த ஃபோல்டர், என்ன ஃபைல், எல்லாமே டீட்டெயிலாக இந்த இதில் நம்ம வந்து ஷோ பண்ணி பார்க்கலாம். யூஸிங் git showன்னு போட்டு அந்த கமிட் ஐடி போட்டால் உங்களுக்கு கிளியராக காட்டும். ஓகே, இப்போ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து git status. நம்ம git status கொடுத்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக எதுவுமே கமிட்ஸ் எதுவுமே இல்லை, அப் டு டேட்டில் இருக்குது. ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா git branch. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா git branchனு போட்டால் இப்போ கரண்ட்டாக ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்குது, மெயின் பிரான்ச். நம்ம எப்பயுமே நம்ம டைரெக்டாக நம்ம கமிட்ஸை வந்து மெயின் பிரான்ச்சில் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஒரு டெஸ்ட் பிரான்ச் வச்சுக்கணும், இல்லை டெவ் பிரான்ச் வச்சுக்கிட்டு அங்கே நம்ம எல்லாம் கோடை நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு புஷ் பண்ணிவிட்டு கமிட் பண்ணிவிட்டு எல்லாமே பக்காவாக ரன் ஆச்சுன்னா மட்டும்தான் அது நம்ம மெயின் பிரான்ச் கூட மர்ஜ் பண்ணணும். ஸோ நம்ம எல்லா கமிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மெயின் பிரான்ச்சில் பண்ணக்கூடாது. மெயின் பிரான்ச் வந்து ப்ரொடக்ஷன் பிரான்ச் சொல்லுவாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. சேஞ்சஸ் பண்ணால் நமக்கு ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால நம்ம புதுசாக ஒரு பிரான்ச்சஸ் நம்ம மல்டிபிள் பிரான்ச்சஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம ரெபாசிட்டரிக்கு. ஸோ ஒரு பிரான்ச் எப்படி கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா git branch. இந்த இடத்துல நம்ம பிரான்ச்சோட நேம் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டெவ்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுறேன். ஸோ வந்து நான் கிரியேட் பண்ண பிரான்ச் எப்படி பார்க்கணும்னா git branchனு போட்டால் நம்ம கிரியேட் பண்ண பிரான்ச் காட்டும். இங்கே பார்த்தீங்களா டெவ் இருக்குது, மெயின் பிரான்ச் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம எந்த பிரான்ச் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா git branchனு போட்டால் எங்கே நமக்கு க்ரீனாக இந்த ஸ்டார் காட்டுதோ அதுதான் நம்ம கரண்ட் பிரான்ச். இப்போ நம்ம கரண்ட் பிரான்ச்சில் மொத்தம் எத்தனை கமிட்ஸ் இருக்குன்னு நம்ம முதல்ல செக் பண்ணிக்கலாம். எத்தனை கமிட்ஸ் இருக்கும் பார்க்கலாம். git log 1line போடலாம். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கமிட் தான் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கமிட். இப்போ நம்ம டெவ் பிரான்ச்சில் எத்தனை கமிட்ஸ் இருக்கும்? ஸோ இப்போ நம்ம ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு எப்படி நம்ம மூவ் ஆன் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கமெண்ட் git checkout. ஸோ git checkout போட்டு நம்ம எந்த பிரான்ச் மூவ் ஆன் ஆக போகிறோமோ அந்த பிரான்ச்சுக்கோட நேம் போடணும். போட்டு என்ட்ரு ஆகுனீங்கன்னா நீங்கள் அந்த பிரான்ச்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச்லேருந்து டெவ் பிரான்ச்சுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. இப்போது இந்த பிரான்ச்சில் வந்து எத்தனை கமிட்ஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாமா? ஸோ git log -1line. இதில் எத்தனை கமிட்ஸ் இருக்கு? இதுலேயும் சேம் அதே ஒரு கமிட் இருக்கு. ஸோ வாட் எவர் சேஞ்சஸ் வி ஆர் சேஞ்சிங் இந்த மெயின் பிரான்ச் அது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீச்சர் பிரான்ச்லேயும் ஆட் ஆகிடுது. ஸோ இந்த பிரான்ச்லாம் நம்ம ஃபீச்சர் பிரான்ச் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபீச்சர் பிரான்ச்சில் தான் இப்போ இருக்கோம்.
இப்போ நம்ம இங்கே ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். index.html ஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன போடலாம், தேங்க்யூ ஃபார் காமிங், சும்மா நம்ம இந்த மாதிரி இதை போட்டுட்டு ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டேட்டஸ்னு போட்டிங்கன்னா என்ன சொல்லுது, சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ் ஃப்ரம் கமிட். ஒரு ஃபைல் வந்து அப்டேட் ஆயிருக்கு, பட் இன்னும் அந்த ஃபைல் வந்து கமிட் ஆகலன்னு சொல்லுது. ஓகே, ஸோ நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணி நம்ம கமிட் பண்ணணும். நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். லைக் நம்ம இந்த ஒர்க்கிங் டைரக்ட்லேருந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கிட் ஆட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிட் கமிட் கொடுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கமிட்க்கு மட்டும் தான் நம்ம வந்து இந்த கிட் ஆட் நம்ம ஆட் பண்ணோம். ஃபார் த செகண்ட் கமிட்லேருந்து நம்ம டேரெக்டாக நம்ம கிட் கமிட் பண்ணலாம். பட் நம்ம அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட் ஆட் ஏஎம், சாரி கிட் கமிட் ஏஎம் போட்டுட்டு டபுள் கோட்ஸ் போட்டு நமக்கான மெசேஜ் commit from the dev branch. ஓகே, நம்ம கோட் இப்போ கமிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த dev branchல எத்தனை கமிட்ஸ் ஆயிருக்குன்ட்டு. git log online போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 கமிட் ஆயிருக்கு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கமிட்னு நம்ம ஒரு கமிட் வந்து மெயின் பிரான்ச்லேருந்து ஆயிருக்கு. இந்த கமிட் பார்த்தீங்கன்னா dev branchலேருந்து கமிட் ஃப்ரம் த dev branch. இப்போ நம்ம செக் அவுட் பண்ணி நம்ம மெயின் பிரான்ச்சில் பார்க்கலாம் எத்தனை கமிட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கான கமாண்ட் கிட் செக் அவுட் மெயின். இப்போ நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு நம்ம ஸ்விட்ச் ஆகிட்டோம். இப்போ இந்த இடத்துல போய் நம்ம அதே கமாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கமிட் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்னென்ன சேஞ்சஸ் நம்ம இப்போ இந்த இடத்துல பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அந்த சேஞ்சஸை இப்போ நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் நம்ம டெவ் பிரான்ச்சில் பண்ணோமோ அது எல்லாமே மெயின் பிரான்ச்சுக்கு வந்துடும். ஓகே, நம்ம இப்போ எதிரிக்கு பார்த்துருக்கோம் கிட் செக் அவுட். ஸோ இப்போ மெர்ஜ் தான் இருக்கும் நம்ம. ஸோ இப்போ நம்ம டெவ் பிரான்ச்சில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணோம்னா கிட் மெர்ஜ் டெவ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ 1 file change 3 instruction. இப்போ போய் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். git log online போட்டிங்கன்னா நம்ம மெயின் பிரான்ச்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 2 கமிட்ஸ் வந்துருச்சு. got it? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கோடை வந்து நம்மளோட ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நம்ம புஷ் பண்ண போகிறோம். அதுக்கான கமாண்ட் git push origin. அவ்வளோதான், நம்ம இப்போ புஷ் பண்ணியாச்சு. இப்போ அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நமக்கு 2 கமிட்ஸ் ஆகிருக்கும். இது வந்து நம்ம மெயின் பிரான்ச்சில் பண்ணது, இது டெவ் பிரான்ச்சில் பண்ணது. இந்த கமிட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம கடைசியாக நம்ம ஆட் பண்ண லைன், தேங்க்யூ ஃபார் கமிங். ஸோ நமக்கு அது வந்து இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து நார்மல் மெர்ஜ். இது நார்மல் மெர்ஜ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போது என்னன்னா மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா இப்போ நான் அது வந்து உங்களுக்கு ஒரு புது ரெபாசிட்டரி லைக் நான் ஒரு புது ஃபோல்டரில் காட்டுறேன். cd கொடுத்து நான் இப்போ இந்த டெமோ ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன். இந்த இடத்துல நான் போயிட்டு நான் புதுசாக ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண போகிறேன். கான்ஃப்ளிக்ட்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா இப்போ git init பண்ணவே இல்லை. git init பண்ணாதான் நமக்கு வந்து அந்த ட்ராக்கிங் பர்பஸ்க்கான .git வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான கமாண்ட் git init. git initiate ஆயிடுச்சு. நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ போய் git branchனு போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே காட்டாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கமிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பிரான்ச்சே காட்டும்.
ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். வின்னு சொல்லிட்டு index.html. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு மெயின் பிரான்ச்சில் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இதை அப்படியே சேவ் பண்ணிட்டேன். இப்போ git add கொடுத்துட்டு index.html கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் ரெபாசிட்டரியிலேருந்து ஒர்க்கிங் டைரக்டரியிலேருந்து இப்போ நம்ம ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்துடும். இப்போ நம்ம இங்கேருந்து git commit கொடுத்து அது லோக்கல் ரெபாசிட்டரிக்கு கொண்டு போகணும். git commit மெசேஜ் போட்டு ஃபர்ஸ்ட் commit. ஓகே, இப்போ நம்ம கமிட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம வந்து இப்போ git branches போட்டு பார்க்கலாம். நமக்கு branches காட்டுதா? இப்போ நமக்கு காட்டுது, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம git checkout. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கமிட் பண்ணதை வந்து இங்கே இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். git checkout. நம்ம இப்போ ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நேம் நம்ம devனே வச்சுக்கலாம். ஓகே 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 முதல்ல நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் செக் அவுட் கொடுக்கணும். git branch dev. இப்போ நமக்கு வந்து இப்போ git branchனு போட்டிங்கன்னா நம்ம 2 பிரான்ச் கிரியேட் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து மெயின் பிரான்ச், இன்னொன்று dev பிரான்ச். இப்போ நம்ம மெயின் பிரான்ச் வந்து dev பிரான்ச்சுக்கு மூவ் ஆன் ஆகணும். அதுக்கான கமெண்ட் என்ன? git checkout dev. இப்போ நம்ம வந்து மெயின் பிரான்ச்லேருந்து dev பிரான்ச்சுக்கு மூவ் ஆன் ஆகிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைல் இருக்கும் நமக்கு, index.html. வின்னு சொல்லிட்டு index.html. ஓகே, நான் வந்து இதை வெளியவே நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ 1 இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து 2ன்னு போட்டேன், 3ன்னு போட்டேன். 2 3ன்னு இப்போ 2 லைன் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு git commit நான் பண்ணிடுறேன். commit from dev. இது வந்து நான் dev பிரான்ச்லேருந்து நம்ம இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ நான் சும்மா devன்னு வச்சுக்கிறேன். கமிட் பண்ணும்போது என்ன சொல்லுது? ஸோ ஓகே, நான் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம கமிட் பண்ணணும். ஸோ நான் ஏஎம் போட்டு ஆட் பண்ணி கமிட் ஆகிடும். கமிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கமிட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மெயின் பிரான்ச்சில் நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். 1ன்னு ஆட் பண்ணியிருக்கோம். அதே டைம் dev பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், git log 1 line போட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம 2 கமிட் பண்ணியிருக்கோம். லைக் இந்த ஃபர்ஸ்ட் கமிட் வந்து நம்ம மெயின் பிரான்ச்சில் பண்ணோம். இப்போ devலேருந்து நம்ம ஒரு கமிட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா 1 2 3ன்னு போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து git checkout மெயின் கொடுக்குறேன். இப்போ git. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே ஃபைலை நான் மெயின் பிரான்ச்லேருந்து நான் திரும்ப எடிட் பண்ணுறேன். விஐக்கு அடுத்து இண்டெக்ஸ் செக்ஷன். நான் என்னென்னு எடிட் பண்ணுறேன்னா இங்கே 1க்கு அப்புறம் 4 5ன்னு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து மெயின் பிரான்ச்சில் git commitன்னு போட்டுட்டு commit from main branchன்னு போட்டு கமிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நான் இப்போ நம்ம இந்த இடத்துல போய் நம்ம git log போய் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கமிட் தான் காட்டும். ஃபர்ஸ்ட் கமிட் வந்து மெயின்லேருந்து பண்ணது, அப்புறம் இப்போ கமிட் ஃப்ரம் த மெயின் பிரான்ச்.
ஆனால் நம்ம டெவ் பிரான்ச்சில் ஒரு கமிட் ஃப்ரம் டெவ் பிரான்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம 2-3 ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 4-5 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்போ மெயின் பிரான்ச்லேருந்து அந்த டெவ் பிரான்ச்சை நம்ம மர்ஜ் பண்ண போகிறோம். கிட் மர்ஜ் கொடுத்துட்டு டெவ் பிரான்ச் மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆட்டோ மர்ஜ் index.html கான்ஃப்ளிக்ட் மர்ஜ் கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா நமக்கே தெரியும் நல்ல ரீசன். நம்ம டெவ் பிரான்ச்சில் வந்து ஒரு ஃபைல் நம்ம index.html வந்து 1, 2, 3 ஆட் பண்ணியிருக்கோம். பட் மெயின் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா அதே ஃபைலில் வந்து இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா 1, 4, 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ மர்ஜ் கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து லைக் எப்பயுமே ஒரு ஆர்கனைசேஷனாக நடக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சுன்னா இது எப்படி அவங்க ரூட் காஸ் அனலைஸ் பண்ணுவாங்க? இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா git merge tool. ஓகே, ஸோ git merge tool யூஸ் பண்ணி ஓகே, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிடுது. இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஃபைல் நேம் index.html. ஓகே, ஸோ இது என்ன காட்டும்னா நமக்கு வந்து நாலு சினாரியோ காட்டும். 4 என்னன்னா கிட் கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த மர்ஜ் கான்ஃப்ளிக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் காட்டும், பேஸ் காட்டும், ஃபீச்சர் காட்டும், மெயின் ப்ளஸ் ஃபீச்சர். ஸோ லோக்கல்னா மெயின் பிரான்ச் தான் லோக்கல் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மெயின் பிரான்ச். இது நம்ம மெயின் பிரான்ச்சில் பண்ண சேஞ்சஸ். பேஸ்னா ஓகே, லோக்கல்னா நம்ம மெயின் பிரான்ச்சில் பண்ண சேஞ்சஸ். ஃபீச்சர்னா நம்மளோட டெவ் பிரான்ச்சில் பண்ண சேஞ்சஸ். பேஸ்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இது ரெண்டு சேஞ்சஸுமே நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சேஞ்சஸ். மெயின் ப்ளஸ் ஃபீச்சர், லைக் எனக்கு மெயினும் கரெக்டு ஃபீச்சரும் கரெக்டு அப்படின்னா மெயினையும் காட்டும் ஃபீச்சரையும் காட்டும். ஓகே, இந்த 4த்துல நமக்கு எது தேவையோ அதை வந்து நமக்கு அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் இப்போ நம்ம வந்து இப்போ கரெக்டாக இப்போ நம்ம மெயின் ப்ளஸ் ஃபீச்சரில் இருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம லோக்கலுக்கு இல்லை பேஸ்க்கு இல்லை ஃபீச்சருக்கு மூவ் ஆன் ஆகும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் WW கொடுத்தீங்கன்னா இப்போ நான் இப்போது லோக்கலில் இருக்கேன். திரும்ப கண்ட்ரோல் WW கொடுத்தா இப்போ பேஸ்க்கு வந்துட்டேன். கண்ட்ரோல் WW கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரிமோட் வந்துட்டீங்க. கண்ட்ரோல் WW. இப்போ எனக்கு வந்து இதுவும் கரெக்டு, எனக்கு மெயினும் கரெக்டு, அதே டைமில் ஃபீச்சரும் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் WQA எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க நம்ம உங்களுக்கு எது வேணும்ட்டு. பட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இதை வந்து கிட்டை வந்து திரும்பவும் நம்ம மர்ஜ் பண்ணுவோம். நம்ம மெயின் பிரான்ச்லேருந்து டெவ் பிரான்ச்சை இப்போ நீங்கள் மர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எரர் த்ரோ ஆகும். அது என்னன்னு பாருங்கள். You have not concluded your merge. Like, please commit your change before you merge. ஸோ என்ன ஆகுதுன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி merge conflict ஆச்சுன்னா நமக்கு என்ன ஒரு ட்ராபேக்னா நமக்கு வந்து லைக் ஒன் மோர் கமிட் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் திரும்பவும் ஒரு கமிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ git commit final commit அடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு கமிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ VI கொடுத்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபைனலாக சேவ் பண்ணி வச்சிருக்காரு. இது நம்ம அப்படியே git push கொடுத்து
நம்மளோட ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அதான். ஸோ நம்ம இந்த மர்ஜ் கான்ஃப்ளிக் தான் இருக்கிறதுலே முக்கியமான கான்செப்ட் கிட்ல. கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் கிட் ரீபேஸ். கிட் ரீபேஸ்னா என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பிரான்ச்சில் இருக்கோம். இங்கே மொத்தம் எத்தனை கமிட்ஸ் இருக்குன்னு எப்படி செக் பண்ணுவீங்க? கிட் லாக் --1 லைன். மொத்தம் 1 2 3 4 கமிட் இருக்கு. இப்போ டெவ் பிரான்ச்சில் போய் செக் பண்ணலாம். கிட் செக் அவுட் பண்ணி நம்ம டெவ் பிரான்ச்சுக்கு போயிட்டோம். இங்கே போயிட்டு கிட் லாக் 1 லைன் கொடுத்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிரான்ச்சில் மெயின் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கமிட் இருக்கு. பட் நம்ம டெவ் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 கமிட் தான் இருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே நம்மளோட கமிட்ஸை பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸாக வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி அன்இக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு எல்லா கமிட்டுமே நமக்கு டெவுக்கும் வரணும். ஸோ அப்படி வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கிட் ரீபேஸ் கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ இது எங்கேருந்து பண்ணணும்னா, எப்பயுமே நீங்கள் டெவ் பிரான்ச்லேருந்து தான் பண்ணணும், ஃபீச்சர் பிரான்ச்லேருந்து தான் பண்ணணும். மெயின் பிரான்ச்லேருந்து கிட் ரீபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ டெவ் பிரான்ச்லேருந்து கிட் ரீபேஸ்னு போட்டுட்டு நம்ம மெயின் பிரான்ச் நேம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரீபேஸ் அண்ட் அப்டேட். இப்போ போய் நீங்கள் லாக் செக் பண்ணீங்கன்னா மெயின் பிரான்ச்சில் இருக்க எல்லா கமிட்டுமே ஃபீச்சர் பிரான்ச்சுக்கு வந்துடும். இதுதான் கிட் ரீபேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது செரி பிக். செரி பிக்னா என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெவ் பிரான்ச்சில் இருக்கோம். கிட் செக் அவுட் கொடுத்து நான் மெயின் பிரான்ச்சுக்கு போயிட்டு இப்போ இந்த ஃபைலில் போயிட்டு நான் சும்மா சேஞ்சஸ் பண்ணுறேன். சும்மா ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டேன். இதை வந்து கிட் கமிட் சரி பிக். ஓகே, ஒரு கமிட் நான் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கமிட் செரி பிக்னு ஒரு கமிட் பண்ணியிருக்கேன். மெயின் பிரான்ச்லேருந்து பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து டெவ் பிரான்ச் போயிடலாம். ஸோ இப்போ டெவ் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த செரி பிக்குன்ற கமிட் இங்கே இல்லை. ஓகே, நீங்கள் பார்க்கலாம் 1 2 3 4 4 கமிட் தான் இருக்குது டெவ்வில். பட் மெயினில் பார்த்தீங்கன்னா 2 4 5 இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கமிட் மட்டும் தேவைப்படுது. இப்போ இந்த செரி பிக்ன்ற கமிட் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கிட் செரி பிக்னு போட்டுட்டு இந்த கமிட் ஐடியை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி ஓகே சரி பிக்னு போட்டுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ இந்த கமிட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டெவுக்கு வந்துடும். பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, கமிட் ஐடி சேஞ்ச் ஆகிடும். நம்ம ரீபேஸ் பண்ணால் கமிட் ஐடிலேருந்து எல்லாமே சேமாக இருக்கும். பட் செரி பிக் பண்ணிங்கன்னா கமிட் ஐடி சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் செரி பிக் பண்ணிட்டேன். இப்போ கிட் லாக் 1 லைன் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம செரி பிக் பண்ணோம்ல, இந்த கமிட் ஐடி பாருங்க EDD2E3 இருக்கு செரி பிக். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பிரான்ச்சில் பண்ணது 0C8E401. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிட் ஐடி சேஞ்ச் ஆகிடும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ட்ராபேக் செரி பிக்கில். பட் உங்களுக்கு பர்டிகுலர் கமிட் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது உங்கள் பிரான்ச்சுக்குன்னா நீங்கள் செரி பிக் யூஸ் பண்ணணும். ஓகே,
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது கிட் ஸ்டாஷ். கிட் ஸ்டாஷ்னு போட்டு பார்த்தீங்கன்னா நோ லோக்கல் சேஞ்சஸ் டு சேவ். ஓகே, இது வந்து பேசிக்காக என்னன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கமிட், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒன்று ஒர்க் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் கோடில், பட் அதை நீங்கள் வந்து கமிட் பண்ணக்கூடாது. நீங்கள் அது எப்போ வேணால் நீங்கள் நீங்கள் ஒரு கோடிங் அடிச்சிட்டே இருக்கீங்க, டக்குன்னு ஒரு அவசரம் நீங்கள் வெளியே போகணும், இல்லை டக்குன்னு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்துருச்சு, அந்த டைமில் நீங்கள் அந்த கோடை வந்து ஜஸ்ட் உங்கள் லோக்கல்லே சேவ் பண்ணிக்கிறது, அதுதான் கிட் ஸ்டாஷ்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் திரும்பவும் நீங்கள் அந்த கோடை வந்து நீங்கள் ரிட்ரீவ் பண்ணி நீங்கள் அதை திரும்ப நீங்கள் கமிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு லோக்கல் சேவ் பண்ணுவாங்க, லோக்கல் சேஞ்சஸ் டு சேவ். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுறதுனா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு ஃபைல் இருக்குது index.html. இப்போ நான் vi கொடுத்து இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஹலோன்னு போட்டுட்டு சும்மா இதை இங்கே மட்டும் நான் சேவ் பண்ணிட்டேன், பட் நான் இதை வந்து கமிட் பண்ணவே இல்லை. இப்போ போய் கிட் ஸ்டாஷ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட் ஸ்டாஷ் லிஸ்ட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அது டீட்டெயிலாக காட்டும். ஸோ ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கலாக சேவ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த லோக்கலாக சேவ் ஆகிருக்கிறத வந்து நீங்கள் அப்படியே அதை மூவ் பண்ணி நீங்கள் அதை கமிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டாஷ் பாப் யூஸ் பண்ணணும். ஐ மீன் சோர்ஸ்லேருந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்டினேஷனில் போட்டுரும். கிட் லைக் ஸ்டாஷ் பாப் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போது அந்த இங்கே இருக்கிறது எனக்கு லைக் இந்த ஸ்டாஷில் இருக்கிறது அப்படியே இருக்கணும், பட் நான் அதை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நான் கமிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டாஷ் அப்ளே யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ண லைக் நான் ஸ்டாஷ் பாப் மட்டும் யூஸ் பண்ணி காட்டுறேன். கிட் ஸ்டாஷ் பாப்னு போட்டுட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணினா ஓகே நம்ம இதை வந்து ஆட் பண்ணும்போது கமிட் பண்ணவே இல்லை. அதை டு கமிட் git commit dim stash. ஓகே, நம்ம இப்போ ஸ்டாஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஸ்டாஷ்க்கு லைக் நீங்கள் மூவ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாஷ் பாப் யூஸ் பண்ணணும், அதே காப்பி பண்ணுறது வேண்டியதாக இருந்தால் ஸ்டாஷ் அப்ளை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கிட் க்ளோன்றது நம்ம ஒரு ரெப்பாசிட்டரி இருக்குது, அந்த ரெப்பாசிட்டரியை நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ரெப்பாசிட்டரி வந்து நம்ம எப்பயுமே நம்ம சர்வரை நம்பி வைக்கக்கூடாது. லைக் இது வந்து ஒரு சர்வர், கிட்டப்ன்றதோ சர்வர். ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து எப்பயுமே இதை நம்பக்கூடாது. ஸோ உங்களோட சேஃப்க்கு வந்து நீங்கள் இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டை அப்படியே நீங்கள் க்ளோன் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா இதான் உங்களோட கிட்டப் ரெப்பாசிட்டரியோட யூஆர்எல். இதை காப்பி பண்ணி நீங்கள் போயிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ எந்த பாத்தில் வேணும், இப்போது நான் இந்த ஒரு பாத் க்ரியேட் பண்ணுறேன், mkdir போட்டுட்டு க்ளோன்னு ஒரு பாத் க்ரியேட் பண்ணுறேன், சேஞ்ச் டைரக்டரி டு க்ளோன்னு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு போயிட்டு கிட் க்ளோன்னு கொடுத்துட்டு இப்போ அந்த யூஆர்எலை போட்டுட்டு என்டர் கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து நம்ம ரெப்பாசிட்டரி வந்து நம்ம சிஸ்டமில் சேவ் ஆகிடும். க்ளோனில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் இங்கே சேவ் ஆகிடும். இதுதான் க்ளோன். ஓகே, இது வந்து லோக்கல் காப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட் புல் இந்த கமெண்ட் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம ரிமோட் ரெப்பாசிட்டரிலேருந்து சேம் லோக்கல் ரெப்பாசிட்டரிக்கு லைக் இப்போ நம்ம டீமுக்கு ஏதாச்சும் புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஸோ அவங்கள வந்து நம்ம ப்ராஜெக்டில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்மளோட கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டை எடுத்து அவங்கள்ட்ட அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து லைக் நம்ம ஸோ ஓகே கிட் க்ளோனுக்கும் கிட் புல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்.
கிட் க்ளோன்னா நம்ம ரிமோட் ரெபாசிட்டரிலேருந்து டேரெக்டாக எடுத்து போய் நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரி ஒர்க்கிங் டைரக்டரியில் நம்ம க்ளோன் பண்ணுறது தான் க்ளோன் சொல்லுவோம். கிட் புல்லுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் ரெபாசிட்டரிலேருந்து லோக்கல் ரெபாசிட்டரி, ஐ மீன் அது வந்து நம்ம ஒர்க்கிங் ஏரியா லைக் அந்த இடத்துக்கு நம்ம அதை புல் பண்ணுறது தான் கிட் புல் யூஸ் பண்ணுவோம். சேம் வே லைக் நம்ம எப்படி இப்போ நம்ம கிட் க்ளோன் பண்ணமோ அதே மாதிரி ரெபாசிட்டரி போயிட்டு கிட் புல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கோட் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் ஆகிடும். ஓகே, தட்ஸ் இட். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.